எல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. யாரோ தம்பி ஓடுறோம். எத்தனை நாளா நடக்குது இந்த பாதகம்? சொல்ற 3 மாசமாங்க. அடிக்காதீங்க, விட்டுடுங்க. குடும்பத்தை கிடைக்க வந்த கூடாரி காம்பே. என்னங்க, என்ன அப்படி பார்க்காதீங்க. நான் ஒரு பாவம் மாறிய, என்ன நம்புங்க. புனிதமான தேவாலயத்துக்கு பக்கத்துல பாவமான காரியம் செய்யறதுக்கு மனசு எப்படி வந்துச்சு? வேண்டாங்க, வார்த்தையால என்ன சித்திரவதை செய்யாதீங்க. பகவான் சாட்சியா, நான் எந்த பாவம் செய்யலைங்க. நான் இங்க வந்தது ஒண்ணு மட்டும் மறந்துடாத தாயி. இந்த விஷயத்த 3வது மனுஷனுக்கு சொன்னாலும் நீ இப்படி செய்யறத இன்னொருத்தான் பாத்துட்டாலும் சிவ உன் புருஷனை எடுத்துக்கிடுவான். சாக்கிரதையா இரு. ஏன் மௌனமாயிட்ட? பேசு. என்ன மன்னிச்சிடுங்க, நான் சொல்ல மாட்டேன். அண்ணா, தெரிஞ்சோ தெரியாமலோ அண்ணி தப்பு செஞ்சிருச்சு. 10 பேருக்கு நடுவுல ரகல இருக்கு. பெரிய மனசு படி மன்னிச்சிருங்க. எந்த தப்பு செய்யாட்டி போனாலும் சீதை மேல களங்கம் வந்ததும் ஸ்ரீராம அவளை காட்டுக்கு அனுப்புனா அக்னி பரீட்சை வச்சான். இந்த ஊருக்கு பெரியவன், 10 பேருக்கு தீர்ப்பு சொல்றவனா. இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சவளை மன்னிக்கணும்னா தப்ப மறைச்சிட்டதான் அர்த்தம். புருஷன் உயிரோட இருந்தும் மனைவி தப்பு செஞ்சா அந்த புருஷன் செத்துட்டுதான் அர்த்தம். மானம் இல்லாதவளுக்கு மஞ்சள் குங்குமம் எதுக்காக? அந்த பூவையும் பொட்டையும் எடுத்துருங்க. என் மேல மரியாதையும் கௌரவமும் இருந்தா உடனே அந்த வேலையை செய்யுங்க. வாழ்நாளெல்லாம் விடமாட்டேன்னு கைய புடிச்சுக்கிட்டு அக்னிய வலம் வந்த அந்த புருஷனுக்கு துரோகம் செஞ்ச அந்த கைக்கு வளையல்கள் வேண்டாம். அந்த வளையலை உடைங்க. எனக்கு வேண்டாங்க, என்ன சாவடிக்கிறீங்க. புருஷனை சாகடிச்சப்புறம் இன்னும் அந்த புருஷன் கட்ட தாலி எதுக்கு? நான் உயிரோட இருக்கும் போதே நீ விதவையா வாழணும். அதுதான் உனக்கு சரியான தண்டனை. இனி இந்த ஊர்ல உனக்கு இடம் கிடையாது. போ வெளியே. அண்ணி, பெண்கள் பதவி மேல இல்ல, தாலி மேலதான் ஆசை வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா? பாவம், இப்ப உனக்கு அந்த தாலியே இல்லாம போச்சு. இனிமே உனக்கு என்ன வழி அண்ணி? இன்னும் என்ன அவளோட பேச்சு? வந்துடுறேண்ணா. நாளை விடிஞ்சுதாவ ஊர்ல தென்பட்டா நீங்க எல்லாரையும் பணத்தை தான் பாப்பீங்க. போங்க. நான் சொல்லவா? உனக்குள்ளது ஒரே ஆறுதல், அது ஆறுதான். இந்த விதவ வாழ்க்கை வாழ்றதை விட ஆத்துல விழுந்து சாவறதுமே. வரட்டுமா நீ? இல்லப்பா, நீ ஆவேசத்துல போய் அவங்கள பழி வாங்கி அதனால குற்றவாளி ஆயிட்டா இந்த நெருப்பையை வச்சிருந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். பிள்ளையா இந்த தாய்க்கு ஏதேனும் செய்யணும்னு நினைச்சா எனக்கு ஒரு உதவி பண்ணு. எந்த ஊர் ஜனங்க முன்னால நான் அவமானப்பட்டேனோ அவங்க முன்னாலேயே உன் தாய் நிரபராதின்னு நிரூபிக்கணும். சுமங்கலியா உங்க அப்பா மடியில கண் மூடுற அதிர்ஷ்டத்தை எனக்கு கொடு.
இன்னும் எத்தனை நாள் இருப்பேனோ தெரியாது. நான் போறதுக்குள்ள அந்த ஒரு வரத்தை மட்டும் எனக்கு கொடுப்பா.